மயிலாட் வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒரு சோசியல் மெசேஜ் தான் முழுக்க முழுக்க. நிறைய பேர் வந்து படம் எடுத்திருப்பாங்க சும்மா லவ் ஓரியன்டா அந்த மாதிரி. நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2K கிட்ஸ் என்னங்க, குழந்தைங்களுக்குமே இந்த படம் பிடிக்கும். ஸோ வந்து குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்க. முக்கியமா குழந்தைங்களே கூட்டு வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போனா இப்படி ஒரு ஸ்கேம் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. ஸோ நம்ம நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், நமக்கு ஏதோ பிரச்சனை நம்ம ட்ரீட்மெண்ட் போவோம், நமக்கே தெரியாத நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து எடுத்து வித்துருவாங்க. அது யாருக்குமே தெரியாது. பட் ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும். ஸோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் அதை வந்து மூடி மறைச்சிருவாங்க. அது ஒரு நியூஸா வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த படத்துல என்னன்னா ரியல்ல என்ன நடக்குதோ அதுதான் மூவியா கொண்டு வராங்க. இது உண்மையுமே நடக்கிறது தான். இது ஒரு நல்ல மூவி, வந்து பார்க்கலாம் எல்லாரும். எனக்கு படமே ஃபுல்லா பிடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்ல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கல. கரெக்டா ஃப்ளோவா கொண்டு போயிருக்காங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்க. கேமியோ எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டா கேமியோ நடிச்சவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான படம். ஆமா, இந்த படத்துல வந்துட்டு வள்ளலார் பத்தி சொல்லிருக்காங்க. வள்ளலாரோட போதனைகள், வள்ளலார் வந்து எப்படி எல்லாம் பின்பற்றுவாங்க, அவங்க என்னெல்லாம் நல்லது சொல்லி கொடுப்பாங்க, அது எல்லாமே இருக்கு. லாஸ்ட்ல இந்த படத்துல என்ன ட்விஸ்ட் சொல்லி பேசிட்டாங்கன்னா, வள்ளலாரை பின்பற்ற ஃபேமிலி தான் வந்து அந்த கிட்னியை வந்து ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. என்னன்னா இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட அந்த இதை வந்து ப்ரே பண்ணிட்டு வராங்க. பட் ரியாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அவரோட நீடுக்காக தான் அந்த கிட்னியா விற்கிறாங்க, காசு வாங்காம வருவாங்களா? அதுதான் மைனஸ். மற்றபடி படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு சார். இது ரியலா நடக்கிறது. யாரும் இந்த மாதிரி மூவியை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் சார். இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் கொடுக்கறது உண்மையாலுமே ரியலா நடக்கிற மாதிரியே இருக்கு. அந்த படத்தை நான் பார்க்கும்போது ரியலா நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி நியூஸ் வெளியே வரலையே. ஆமா, ஏன்னா நீங்க அதுல வந்துட்டு வள்ளலார் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஓகே தான். பட் மூவியா இருக்கட்டும், ரியாலிட்டியா இருக்கட்டும், இல்ல கிட்னி வந்து அவனோட தேவைக்கு தானே குடுக்குறாங்க. கொடுத்துட்டு காசு வாங்காத வர முடியுமா? முடியாது. அதோட முடிஞ்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. ஆமா, அதோட முடிஞ்சிருச்சு. சோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்திருக்கலாமோ, கதையை கொண்டு வந்திருக்கலாமான்னு தோணுது. பட் நல்லா இருக்கும், உண்மையுமே நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. டைலாக் நல்லா இருக்கட்டும், அதுல உள்ள காமெடியா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. டைலாக் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் கெட்டப்ல சசிகுமார் சாரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங் அவ்வளோ அழகா இருக்குங்க. இல்ல மேக்கப் கீப்பப் எதுவுமே கிடையாது, அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஹீரோயினுக்குமே மேக்கப் இல்லைங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சாங் சூப்பரா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிஷியன் ஓரியன்டா ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி வந்து அணுகக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஆர்ட்ஃபுல் மாதிரி அணுகுனீங்கன்னா அந்த ஆங்கிள் தான் நான் வந்து இப்போ ரிவ்யூ சொல்றேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழைகள், சசிகுமார் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கா ரொம்ப ஒரு ஏழைகள். இவங்க வந்து அதிகாரத்துக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய இடத்துல தள்ளப்படுறாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா எப்படி அவங்க எழுந்து போராடுறாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டு விஷயம் வந்து படம் வந்து பேசுது. ஒன்னு என்னன்னா, இவங்க வந்து உயிரோட இருக்கும் போதே கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இவங்க இறந்துட்டாங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துருது. அதுல இருந்து எப்படி மீன்றாங்க மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் என்னன்னா, இந்த படத்துல வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து அது ரொம்ப டீட்டெயில்டா வைக்காம ரொம்ப அசால்ட்டா வந்து சால்வ் பண்ணி விட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து இந்த கிட்னி திருட்டு, கிட்னி மாஃபியா பத்தி இந்த படம் வந்து பேசுது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இல்லீகலா கிட்னி இது பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கல. நிறைய ஓப்பன் எண்ட்ல அந்த படத்துல வந்து விட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளவு ஓப்பன் எண்டா பண்ணாம கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து நீங்க போட்ட முடிச்செல்லாம் பக்காவா அவுத்து விட்டீங்கன்னா தான் அந்த படம் வந்து கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் டேரக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு இந்த இது இருக்குல்ல, மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து இந்த படத்துல கொஞ்சம் ஒரு தப்பா போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஐசியூல ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஹார்ட் பீட் இருக்கிறவங்க இந்த பிபி பிபி சவுண்ட் வந்துட்டு இருக்கும். ஒரே சிங்கிள் லைனா பீப்னு இழுத்துச்சுன்னா அந்த பேஷண்ட் இறந்துட்டான்னு அர்த்தம். அங்க வந்து அதை அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு காமிக்கும் போது அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு படத்துல இந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் வச்சது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் தான் சொல்லுவேன். சசிகுமாரும் அவங்க ஒய்ஃப் இடையில கெமிஸ்ட்ரி ரொம்ப நாளா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் நம்பி இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கா. ஸோ எல்லா சீனுமே வந்து அதை வந்து அப்படி சூப்பரா வந்து
இந்த பொண்ணு இவரை நம்பிதான் இருக்காங்கிறத ரொம்ப சூப்பரா வந்து காமிச்சிருந்தாங்க. சசிகுமாரோட ஆக்டிங் வந்து இந்த படம் தனியா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஜென்ரலாவே எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து அடி வாங்குற கேரக்டர், ஒரு பாவம் போல கேரக்டர் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல அதே கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வரிசையா சசிகுமார் படங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் இந்த படத்தோட கேரக்டருக்கு ஏத்தாப்புல அவர் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல ரொம்ப ஒரு அவார்டு பிலிமுக்கு ஆங்கிள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் அவார்டு வாங்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். ஏன்னா அந்த ஸ்டோரி வைஸ்ல வந்து நான் சொன்ன அந்த ஃபிளாஸ் எல்லாமே வந்து அவார்ட் சைடு வந்து அது ரொம்ப இதா பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஃபிளாஸ் எல்லாமே இருக்குது. ப்ராப்ளி அந்த ஹீரோனோட ஆக்டிங் அந்த பொண்ணு வந்து அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மற்ற இதுல வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான். மயிலாட் நல்லா இருக்கு சார். நான் இந்த படத்தை எதிர்பார்த்துலாம் போல சார். ஓகேங்களா, எதிர்பார்க்காம தான் போனேன். நல்லா இருக்கு, ஓலுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கு படம். என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 2.5 படம் தான் தெரியா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஸ்லோ மோஷனாக தான் ஓடுது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு படம். சொல்லுங்க என்ன கருத்து சொல்ல சார். வளராவோட கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. என்ன சொல்றது, அதான் சொன்னேன் உங்களுக்கு தான். எந்த ஒரு உயிராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழத்தில் ஊண்டாங்கன்னா அந்த பழத்தை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கு. ரெண்டாவது, மனுஷனுக்கு தான் இறப்பு, ஆனால் வந்து மனுஷத்தன்மைக்கு இறப்பு இல்லைன்னு சொல்றது தான் ஒரு வளரோட ஸ்ட்ராங்கான வசனம். அதை பற்றி நல்லா காட்டியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல, ஒரு கிராமத்தில் ஒரு வெகுளித்தனமாக எப்படி நடிப்பாரோ அதை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. சசிகுமார் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இவர் கதாநாயகி நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் வெகுளித்தனமாக போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோயில்பட்டி ஹாஸ்பிட்டலில் கதாநாயகி தெரியாமே அந்த கிட்னி எடுத்துருவாங்க. ஏன்னா வயிற்று வலின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது, சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கா பாருங்க, அவங்களோட பசங்களையும் வந்து இவங்க அம்மாவுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி சீன், சில சென்டிமெண்ட்ஸ் சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த லாஸ்ட் சீன் டைலாக் ஏன் சொன்னோம்னா, இந்த கிளைமேக்ஸ்க்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஏத்துலாம் சார். அதெல்லாம் அதாவது என்ன சொல்றதுன்னா, எல்லா நியூஸுக்கும் கிளைமேக்ஸ் செட் ஆகுமா தெரியாது. ஓகே, நான் பார்க்கும்போது பரவாயில்லன்ட்டாங்க. அப்படி பார்க்கணும்னா சாமி மேல வந்து பீடி பிடிக்கிற மாதிரிலாம் கதாநாயகி வச்சிருக்காங்க. அதாவது கடவுள் நம்பலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்றேன். ஆனா மூட நம்பிக்கையும் ஒழியக்கூடாது சார். ஏன்னா மூட நம்பிக்கையை நம்பக்கூடாது. கடவுள் மேல வருது, பீடி பிடிக்கிறாங்க, ஆட்டை பலி கொடுக்க சொல்றாங்க, சேவலை பலி கொடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் கடவுளா சொல்லிச்சு. மனுஷனை உருவாக்க அதை இன்னி வரைக்கும் அப்படியே கடைபிடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். நமக்கு மேல இருக்கிற முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். அவ்வளவுதான். மற்றபடி கடவுள் வந்து ஆட்டை பலி கொடுக்க சொல்லல, சேவல் பலி கொடுக்க சொல்லல, பீடி வந்து படைக்க சொல்லல, பிராந்தியை படைக்க சொல்லல. இதெல்லாம் இவங்களா பண்றாங்க. நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, அதுக்காக ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஆக மொத்தத்துல அவங்க சம்பாதிக்கணும். சோத்தை போட்டா முடிஞ்சுதா? சோறு கார்பன் டை ஆக்சைடு அதை போட்டா முடிஞ்சுதா? இங்க அவனுக்கு விட்டமின் வேணும், மினரல் வேணும், புரோட்டீன் வேணும். ஆப்பிள் கொடு, கிரேப்ஸ் கொடு, டேட்ஸ் கொடு. இதெல்லாம் யாரு? பாமர மக்கள், ஏழையா இருக்கிறவங்களால வாங்க முடியுமா? சத்தான பொருட்கள் சாப்பிட முடியுமா? நீ சோத்தை மட்டும் போட்டு நீ வந்து காலங்காத்தால வந்து துப்புரவாளர்களுக்கு வந்து சோறை கொடுக்குற, இட்லி கொடுக்குற, அது வேஸ்ட். நீ சத்தான பொருட்களை கொடு. பணக்கார வீட்டுல மட்டும்தான் ஆப்பிள் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அவன் தான் நல்லா ஹைஜீனிக்கா சாப்பிடுவான். டாக்டர் இங்க மெடிசன் கொடுக்குறா தெரியுமா? அந்த மெடிசன் எல்லாமே பாய்சன். நாலேஜ் பண்ணுங்க, எஜுகேட் பண்ணுங்க. இங்க சும்மா ஏமாத்தாருங்க. அன்பு அருள் பெரும் ஜோதி, நீ வந்து பூனைக்குட்டியை காப்பாத்துற, நாய்க்குட்டியை காப்பாத்துற, எல்லாம் ஓகே. அப்புறம் உனக்கு தேவைன்னா அதையே சூப் வச்சு அடிச்சு தானே சாப்பிடுற. சொல்லு, நீ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ற. அதுல உனக்கு புரோட்டீன் இருக்கு, விட்டமின் இருக்கு, மினரல் இருக்கு. உனக்கு வந்து தேவைன்னா அதையே அடிச்சு தானே சாப்பிடுற. சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுருக்காதீங்க, எங்களை ஏமாத்தாதீங்க, ஸ்கேம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, ராஜமுருகன் சாரு 2016ல டாய்லெட் வச்சு ஒரு படம் எடுத்தாரு, ஜோக்கர்னு ஒரு படம். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து டாய்லெட் வசதி இல்லாத ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நல்லா எங்க பார்த்தாலும் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே டாய்லெட் வசதிகளை பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றமா இருக்கு. இப்போ நீ வந்து ஆர்கன் திருட்டை பத்தி நீ சொல்ற. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆர்கன் திருட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்குதுன்னு நீ காமிக்கிற. இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வந்து நீ வந்து டொனேட் பண்றன்றப்போ அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்களாமா. காசெல்லாம் வேணாம், அருள் பெரும் ஜோதி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பானா? இவன் போய் என்ன திருப்பி கூலி வேலை செய்வானா? சசிகுமார் திருப்பி போய் கூலி வேலை செய்வானா? இல்ல, அவர் ஆர்டிஸ்ட். அவர் அந்த கேரக்டர் வந்து பாமர மக்களா நடிச்சிருக்காரு. அப்போ பாமர மக்கள் நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு பணக்காரனுக்கு வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிட்டு, ஆர்கன் டொனேட் பண்ணிட்டு நீ எல்லாம் செத்துப்போ. பணக்காரன் மட்டும்தான் இங்க வாழணும், அவன் குழந்தைங்க மட்டும்தான் வாழணும். அப்ப கடைசியா இருக்கிறவன், வாய்ஸே இல்லாதவன், இங்க வந்து ஏழெல்லாம் இங்க வாழவே கூடாது.
பணம் இருந்தாதான் வாழுவேன்ற மாதிரி சொசைட்டி மாறிடுச்சு. அததான் காமிச்சிருக்கான். எனக்கு பிடிக்கலப்பா. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாத்துலயும் அரசியல் இருக்குல்ல, அரசியலும் இருக்கு. அது ராஜமுருகன் சார் படத்துல எல்லாத்துலயுமே இருக்கும், இதுலயும் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சாரோட மித்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சார்? இல்ல, அவர் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்காரு. அந்த அந்த சாயில்ல இருக்க ஒரு கண்டென்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்குறாரு. எவ்வளவு ரேட்டிங்? ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கேட்டுருங்க.